அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12/8/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் நிஃப்டி இது மூலமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட்டால் மார்க்கெட் வந்து செம்மையாக கேப் டவுன் ஆகும், லோயர் சர்க்யூட் அடிக்கும், இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட பேர் ட்விட்டரில் பொருளை கிளப்பிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுது. இப்போதைக்கு ஒரு 28 பாயிண்ட்ஸ் தான் கேப் டவுன் காட்டுறான். மோஸ்ட்லி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 மணிக்குள்ளே சரியாகி மோஸ்ட்லி ஃப்ளாட்டாகவோ ஆர் கேப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம சொல்லிக்கிட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் ஃப்ரைடே அன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கான். 0.13% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஓவராலாக பார்க்கும்போது. எஸ்என்பி வந்து பார்த்திங்கன்னா 0.5% பக்கமாக பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறான். கண்டிப்பாக இது நல்ல ரெக்கவரி தான் சொல்லி ஆகணும். நாஸ்டாக் வந்து 0.5% வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்கிறான். ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அண்டு டவ் ஜோன்ஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கு. பட் எஸ்என்பி ஆகட்டும் நாஸ்டாக் ஆகட்டும் நல்லா ஸ்டெடியாக வந்து மேலே ஏறிக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3.9க்கே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செப்டம்பரில் ரேட் கட் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். விக்ஸை பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். 14% டவுன் ஆகிருக்கு, இப்போ 20க்கு பக்கத்தில் வந்துருச்சு. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் ஸ்டாக் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் ஏறி இருக்குது. இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து நம்ம இந்தியன் ஏடிஆருக்கு வந்துடுவோம். முதல்ல வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டில் இந்தியாவில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 1.5% அப் ஆகிருக்கான். விப்ரோ வந்து 0.8% அப்பு. பேங்க் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 0.5% வந்து மேலே ஏறிருக்காங்கன்னு சொல்லலாம். இதே நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் உங்களுக்கு இன்லைன் வித் இந்தியன் மார்க்கெட் தான். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு ஐசிஐசி பேங்க் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக முடிச்சிருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஐசிஐசி பேங்க் 0.6% பாசிட்டிவாக இருந்தான். பட் ஹெச்டிஎஃப்சி வந்து 0.4 தான் அங்கே நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவ், நாங்கள் 0.8% பாசிட்டிவ். ஸோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்லைன் வித் இந்தியன் மார்க்கெட் தான் இருக்குது. பேங்க் மட்டும் லைட்டாக நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். பட் அது வந்து பெரிய சிக்னிஃபிகன்ஸ்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து பெரிய தாக்கத்தை இது வந்து ஏற்படுத்தலை. அண்ட் எஃப்ஐஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் பல நாட்கள் கழித்து எஃப்ஐஐ வந்து ஒரு 400 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் டிஐ வந்து ஒரு 4000 கோடிக்கு பக்கமாக பை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதுவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பாசிட்டிவ் பயாஸாக இருக்கான், ஒருத்தன் நெகட்டிவ் பயாஸாக இருக்கான். பட் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து நிக்கி வந்து பார்த்திங்கன்னா 1.5% வந்து பாசிட்டிவாக இருக்கான். ஸோ மற்ற மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்டு கிஃப்ட் நிஃப்டி நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் மிகப்பெரிய ரேலி இருந்துச்சு. ஆனால் இது ஒரு டோஜி பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கு டெய்லியில் பார்க்கும்போது. பட் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு நிஃப்டியில். ஸோ கண்டிப்பாக இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் வரும்போது விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் டெய்லி சிபிஆர் ரன் பண்ணிக்கிறேன். எஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து மேபி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த விர்ஜின் சிபிஆர். நிஃப்டிலையும் அது ஃபார்ம் ஆயிருந்துச்சு, பேங்க் நிஃப்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பேங்க் நிஃப்டி 6.1க்கு மேலேயே முடிச்சிட்டான். ஸோ இது பயங்கர பாசிட்டிவான விஷயம் தான். நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவனும் வந்து ப்ரீவியஸ் டே ஹை 612க்குமே மேலே தான் முடிச்சிருக்கான். இதுவுமே வந்து பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ மார்க்கெட் நேற்று கன்சாலிடேட் ஆனதுனால இன்றைக்கி ட்ரெண்டிங் டே வர்றதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது மார்க்கெட்டில். எஸ், நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு, அது அசெண்டிங் நேரோ சிபிஆராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் இன்றைக்கி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. S1 தாண்டாமல் மார்க்கெட்டில் நம்ம பேரிஷாக தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அசெண்டிங் நேரோ சிபிஆர் வந்திருக்கனால மோஸ்ட்லி ட்ரெண்டிங் டேவை நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ R1லேருந்து ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் மார்க்கெட் S1 கிட்ட வந்துச்சுனாலுமே ஓவரால் சென்டிமெண்ட் இப்போ பாசிட்டிவாக இருக்கிறதுனால S1 ரிவர்சல் வந்து ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் டே தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால R1 ட்ரெண்டிங் அண்ட் S1 ரிவர்சல் நான் சொல்கிறேன். ஏன்னா அசெண்டிங் சிபிஆராக இருக்குது. ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்கிறேன். S1 ட்ரெண்டிங் கீழே போகிறதுக்கு தான் வந்து ட்ரெண்டிங்னா ஒன்று மேலே ட்ரெண்ட் ஆகணும் இல்லை கீழே ட்ரெண்ட் ஆகணும்ல. ஆனாலுமே இன்றைக்கி கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மேபி கேப் டவுன் ஆச்சுனாலுமே S1லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே தான் போகும். அதையும் மீறி ப்ரைஸ் கீழே போச்சுன்னா கண்டிப்பாக விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்சல் வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ். அண்ட் பொசிஷனலாக வந்து நிஃப்டியை பார்க்கும்போதே நம்ம பல நாட்களாக சொல்லியிருந்தோம் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்கள்.
ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சிபிஆர் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் விர்ஜின் சிபிஆர் இருந்த ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்தால் மிகப்பெரிய ஃபால் வந்துச்சு. அதனால தான் இதை தாண்டறதுக்கு ப்ரைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இப்போவுமே அதை வந்து கம்ஃபர்டபுளாலாம் தாண்டல, இந்த இடத்துல தான் இருக்கிறான். பட் மோஸ்ட்லி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் புல் பேக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த லெவலான ஒரு 24,400 தாண்டும் போது மார்க்கெட்டில் ஃபர்தராக பொசிஷனலாகவே ஒரு ரேலி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட லெவலாக இருக்குது. அடுத்து அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில் ஒரு நிமிஷம் நம்ம வந்து இன்ட்ராடே சிபிஆர் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பொசிஷனலாக பார்ப்போம். நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிடுறேன். ஸோ இன்ட்ராடேலையுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அன்னைக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நேரோ சிபிஆர் வந்துருந்துச்சு. மார்க்கெட் ஆனால் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் என்றைக்குமே கன்சாலிடேட் ஆச்சுன்னா அடுத்த நாள் வர சிபிஆர் வந்து நேரோ சிபிஆராக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வர சிபிஆருமே வந்து பார்த்திங்கன்னா நேரோ சிபிஆர் தான். பட் நேற்று அளவுக்கு நேராக இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்குது. பட் இது அசெண்டிங் சிபிஆராக இருக்குது. அதுவே இப்போதைக்கு போதும். ஏன்னா அசெண்டிங் சிபிஆர் வருது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது அசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறதுனால S1 ரிவர்சல் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி R1 ட்ரெண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. விர்ஜின் சிபிஆர் ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து பொசிஷனலாக பேங்க் நிஃப்டி ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விர்ஜின் சிபிஆரே ஃபார்ம் ஆகலை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து 50,600ங்கிற லெவலில் தாண்டும் போது பேங்க் நிஃப்டியுமே ஃபர்தராக மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட பையிங் ப்ரெஷர் இருக்குது. அண்டு இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா 49,700 அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம அப்படியே மிட் கேப் நிஃப்டிக்கு போயிடலாம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே அன்றைக்கி என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவனுக்கு தான் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மிட் கேப் நிஃப்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுலேயுமே வந்து ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே தான் முடிச்சிருக்கான். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. பட் ஆவரேஜ் க்ளோசிங் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து இதுவுமே வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு சொன்ன சேம் அதே விஷயங்கள் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டுமாரோவில் அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கணும். எஸ், அசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்பேஸ் வந்து S1 கிட்ட தான் அதிகமாக இருக்குது, R1 கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி அசெண்டிங்காக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ப்ரீவியஸ் டே ஹைலாம் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹை கடையில் இருக்க ஸ்பேஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள். ஏன்னா இந்த இடத்துல தான் விர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஸோ விர்ஜின் சிபிஆர் ரிவர்சலுமே இதுக்கு ஹை ப்ராபபிள் தான். பட் R1லேருந்து ட்ரெண்டிங், நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கெலாம் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்னு சொன்னல, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் வந்து இதில் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா உங்களுக்கு அந்த சிபிஆர் செட்டப் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங் டே வந்து சஜஸ்ட் பண்ணல மிட் கேப் நிஃப்டியில். ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ப்ரீவியஸ் டே லோ கண்டில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் விர்ஜின் சிபிஆர் கடையில்னு சொல்லலாம், கொஞ்சம் கீழே வந்து நம்ம பஃபர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வந்து ரிவர்சல் செட்டப் வந்து எது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிபிஆர் ரிவர்சல் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து மிட் கேப் அப்படிங்கிறது செப்பரேட் இண்டெக்ஸ். நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்போட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து சைடுவேஸில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பொறுத்து பார்த்துக்கலாம். பட் இருக்கலே ரொம்ப ஹை ப்ராபபிள் வந்து விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் தான். அண்ட் சிபிஆரில் இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேஷன் வந்துருக்கிறதுனால மோஸ்ட்லி சிபிஆர் கிட்டையுமே வந்து இன்கேஸ் ப்ரைஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ப்ரைஸில் வந்து ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த இடத்துல இருந்துமே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டில் வர ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டியில் இருக்க ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இவ்வளோதாங்க, நம்ம 3 இண்டெக்ஸுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ மிட் கேப்பில் நீங்கள் மோஸ்ட்லி பொசிஷனில் கவர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம அதை மட்டும் விட்டுடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.